மத்தேயு 16:21. எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். எங்கே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு 3வது காரணராக செயல்பட்டவர்கள் மூப்பர்கள், எல்டர்ஸ். சபைகளிலும் மூப்பர்கள் உண்டு, சங்கங்களிலும் மூப்பர்கள் உண்டு, விசுவாசிகளிலும் மூப்பர்கள் உண்டு. மூத்தவர்கள், இல்லாவிட்டால் பொறுப்பாய் உள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், இப்படி பல விதங்களில் அவர்களை குறித்து சொல்லலாம். பழைய ஏற்பாட்டிலும் இஸ்ரவேலில் மூப்பர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு கோத்திரங்களிலும் மூப்பர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு ஜாதிகளிலும் மூப்பர்கள் இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலும் சில மூப்பர்கள் ஒரு மாதிரி செயல்பட்டவர்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டில் நல்லவர்களாக இருந்த மூப்பர்களும் உண்டு. துவக்கத்தில் மூப்பர்கள் என்று சொல்லுகிறவர்களை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு ஆவிக்குரியவர்களாக தெய்வீகமானவர்களாக இருந்ததாக வேதம் சுட்டி காட்டுகிறது. போக போக தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே இந்த மூப்பர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் ஆன்மீகமாய் அமைந்ததாக இல்லை. பிற்காலங்களிலே புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இந்த மூப்பர்கள் இயேசுக்கு விரோதமாக எழும்பி அவரை கொலை செய்ய காரணமாக அமைந்தார்கள். பின்னாட்களிலே சபைகளிலே மூப்பர்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள். அவர்கள் ஆவிக்குரியவர்களாக மாற்றப்பட்டிருந்தார்கள். இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகளை அநேகர் சந்திக்கிறார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆன்மீகம் ஒரு சீசன் லைஃப் கிடையாது. ஆன்மீகம் ஒரு ஸ்டெடினஸா இருக்கணும், நிலைத்திருக்கிற ஒரு தன்மையாக இருக்கணும். பிரச்சனைகள் வரும், வராமல் இல்லை. ஆனா உன்னுடைய படகு கவிழக்கூடாது. புயல் அடிக்கும், நீ கவிழ்ந்து போயிடக்கூடாது. காற்று அடிக்கும், நீ பாதை மாறிடக்கூடாது. சறுக்குதல் வரும், நீ விழுந்து போயிடக்கூடாது. பெருவெள்ளம் வரும், உன்னுடைய வீடு அடிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. என்ன வந்தாலும் நீ கர்த்தருக்காக நிற்க வேண்டும். ஒரு காலத்தில் எழுப்புதலும், மற்றொரு காலத்தில் சூனியமும் விழுகையும் தடுமாற்றமும் பின்மாற்றமும், அடுத்த ஒரு காலத்தில் எழுப்புதலும். இப்படி நாம் வித்தியாசமான வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. யார் மாறினாலும், யார் இருந்தாலும், யார் போனாலும் உன்னுடைய ஆவிக்குரிய தன்மை ஸ்திரத்தன்மையாக இருக்க வேண்டியது அவசியம். பழைய ஏற்பாட்டில் மூப்பர்கள் என்று சொல்லும் பொழுது யாத்திராகமத்தில் தான் இவர்கள் அந்த ஸ்தானத்துக்குரியவர்களாக மாற்றப்படுகிறார்கள். அது வரைக்கும் இவங்களுக்கு மூப்பர்கள் என்ற பெயர்லாம் கிடையாது. ஆதியாகமத்தில் அவர்கள் அப்படியே அழைக்கப்பட்டு வருகிறார்கள். யாத்திராகமத்திலே இவர்களுக்கு இஸ்ரவேலின் பயணம் தொடங்குகிறது. ஆரம்ப காலங்களில் இந்த மூப்பர்கள் தெய்வீகமானவர்களாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம். மூப்பன் சொன்னால் நன்மையும் பார்க்கணும், தீமையும் பார்க்கணும். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம். மோசேயின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் மோசேயின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள். மோசேயின் மாமன் ஒரு எத்தியோப்பியன், இல்லாவிட்டால் அவன் ஒரு மீதியானி. இந்த 2 பேரும் சொல்லலாம். ஒரு இடத்துல மீதியானிய ஸ்திரீன்னு சொல்லியிருக்க அவனுடைய மகளை பத்தி, இன்னொரு இடத்துல எத்தியோப்பிய ஸ்திரீன்னு சொல்லியிருக்கு. இவன் மீதியானருடைய ஆசாரியனாக இருந்தான். இவன் மோசையை பார்க்கும்படியாக வந்தான். வந்த இடத்துல அங்க ஒரு விருந்து வைக்கப்பட்டது. அவன் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தினான். அப்பொழுது இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் மோசையின் மாமனுடனே தேவ சமூகத்திலே போஜனம் பண்ணினார்கள். இது ஒரு ஐக்கியத்தை காண்பிக்கிறது. அவன் ஒரு அந்நியன் தான்,
ஆனாலும் தெய்வ சமூகம் என்று வந்த உடனே அவனோடு அவர்கள் ஐக்கியமானார்கள். பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எகிப்தியர்கள் எபிரேயரோட என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகாது. அப்படி ஒரு சம்பவம் வந்துச்சுன்னா அவங்க அதை விளக்கிடுவாங்க. எகிப்தியர்களுக்கு எபிரேயரை பார்த்தா ஆகவே ஆகாது, சாப்பிட விட மாட்டாங்க. ஏனென்றா அவ்வளவு அவங்களுக்குள்ள விகற்பமான எண்ணங்கள் இருந்தது. அப்படி ஒரு காலங்கள் அவங்களுக்குள்ள இருந்தது. அதனால அவங்க இவங்களை பார்த்தாலே கிட்ட போக மாட்டான். அப்படி இருந்த இடத்துல கர்த்தர் யோசேப்பின் மூலமாய் எபிரேயர்களை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினார். நமக்கு இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? ஆதி ஆகமத்தில் நாம் இந்த பகுதியை பார்க்கலாம். எகிப்தியர் 40 ஆதியாகமம் 43:32. எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டார்கள். எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டார்கள். அப்படி சாப்பிடுவது எகிப்தியருக்கு அருவருப்பா இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படியே சாப்பிட உட்கார்ந்தா கூட இங்க தனிப்படவும் அங்கே தனிப்படவும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் அங்கங்க உட்கார வச்சு சாப்பிடுவோம். இதுக்குத்தான் இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை உடைக்கத்தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா தன்னுடைய கர்த்தருடைய பந்தின்னு ஒரு பந்தியை ஏற்படுத்தி எல்லாரையும் ஒரே அப்பத்தை புசிக்க வச்சாரு, ஒரே பானத்தை குடிக்க வைத்தார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், அப்படிப்பட்ட ஒரு மூப்பர்களாக நாம் இருந்தால், சபையில முக்கியமான மூப்பர்கள் சொன்னா பழையவர்கள் சொல்லலாம், ஆவிக்குரியவர்கள் சொல்லலாம், நல்ல லைஃப்ல ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ்றவர்கள் சொல்லலாம். இவங்க ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இவர்கள் யாரை தரிசிக்கலாம்? யாரை தரிசிக்கலாம்? தேவனை தரிசிக்கலாம். அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு மனம், அன்பு. ஒரு சிலருக்குலாம் உட்காந்து 1/4 மணி நேரம் உட்காந்து சோறு சாப்பிட்றத விட வீட்டுக்கு ஓடிடலாம். ஒரு சிலருக்கு பந்தியில் வரிசையா பஃபேல நிற்கிறது என்னவோ உலகத்திலேயே பயங்கர கேவலமா யோசிக்கிறாங்க. ஐயா வரிசையில போய் நின்று சாப்பிடணுமா? ரயில்வே ஸ்டேஷன்ல போனா மட்டும் மணிக்கணக்கா நிக்கிற. ஒரு காலத்துல தியேட்டர்ல நின்னில்ல. இதெல்லாம் ஒரு ஐக்கியம். இதுல பிரஸ்டீஜ், மரியாதை, மதிப்புலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீடு, நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் தேவனை தரிசித்தார். எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. கர்த்தர் அவங்களை கொண்டு போய் அந்த 70 பேரையும் வச்சு என்ன செஞ்சாரு? கர்த்தரை தரிசிக்க வச்சார். ஆனா அந்த அனுபவம் எவ்வளவு மேன்மையான அனுபவம். அடுத்ததாக என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 16-17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை. போதும். இதுல சரியான அர்த்தம் என்னன்னா, ஆவியை அவர்கள் பெற்றார்கள். அதான் முக்கியம். என்னாகமம் 11 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவங்களெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டு, நான் அவர்கள் மேல என்ன செய்யறேன்? என்னுடைய ஆவியை அமர பண்ணுவேன். உன் மேல இருக்கிற அந்த ஆவியை. அப்பொழுது நான் இறங்கி வந்து உன்னோடு பேசி உன் மேல இருக்கிற அந்த ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். இஸ்ரவேலின் மூப்பர்கள், சபையில மூப்பர்கள் சொன்னா, சபையில மூத்தவர்கள் சொன்னா நல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றவர்களா இருக்கணும். இன்னும் சரியா சொன்னா அபிஷேகத்தினுடைய நோக்கமே என்ன சொல்லுங்க பாபு? இந்த வசனத்தின் அடிப்படையில் பாரத்தை சுமப்பது. சும்மா அந்நிய பாஷை பேசிட்டு நான் அபிஷேகம் பெற்றேன்னு போறேன்னு சொல்ல. அபிஷேகம் பெற்றவன் சபையின் பாரத்தை என்ன செய்யணும்? சுமக்கணும். இல்லாட்ட நீ அபிஷேகம் பெற்றதுல என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லை. ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டு அந்த கம்பெனியில் நீ வேலையை செய்யாம இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? அதுபோல நீ அபிஷேகம் பெற்றால். அந்த 17ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமம் 11:17. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர் மேலும் வைப்பேன். உன்மேல் இருக்கிற ஆவியை சுமக்கிறதற்காக, பாரத்தை சுமக்காமல், நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களுடைய பாரத்தை சுமக்காமல்
உன்னோடு கூட அவர்களும் அதை சுமந்திருப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். அப்ப அபிஷேகம் பெறுதல், அடுத்ததாக பாரத்தை சுமத்தல். ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் அபிஷேகம் மூப்பன் சொன்னா நீ அபிஷேகம் பெற்றவனாக இருக்கணும், ஜனங்களுடைய பாரங்களை சுமப்பவனாக இருக்க வேண்டும். சபையினுடைய எல்டர்ஸ்னா என்ன? 40 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி அப்படிலாம் சொல்றது முக்கியம், நல்லது. ஆனா ஒன்னு, நீ எல்லாரோட சமபந்தியா இருக்கணும், எல்லாரோட ஈக்குவலா நீ இருக்கணும், ஈக்குவலா பழகணும், உனக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இருக்காமல் நீ பார்த்துக்கொள்ளணும். 2வது, தேவனை தரிசிக்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு அமையணும். 3வது, நீ அபிஷேகம் பெற்றவனாக இருக்க வேண்டும். அன்றைக்கு இருந்த மூப்பர்கள் ஆவியை பெற்றவர்களாக இருந்தார். சும்மா அபிஷேகம் சும்மா கைத்தட்டி அபிஷேகத்தில் நிறைஞ்சு நான் பரலோகத்துக்கு போறேன்னு இல்லை, ஜனங்களுடைய பாரத்தை சுமக்கிறதற்காக கர்த்தர் தன்னுடைய ஆவியை அவர்கள் மேல் வைத்தார். அடுத்ததாக யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தோல்வி நடந்த உடனே முகங்குப்புற போய் விழுவாங்க அந்த மூப்பர்கள். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர்னு சொன்னா ஒரு தோல்வி ஆயிடுச்சு. ஆயி பட்டணத்துல ஒரு தோல்வி. உடனே யோசுவாவும் அவனோடு கூட இருந்த மூப்பர்களும் போய் முகங்குப்புற விழுந்தாங்க, பெட்டிக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தாங்க, தன் தலைகளின் மேலே புழுதியை போட்டு கிடந்தார். தோல்வி வந்த உடனே நீ தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடக்கும். ஏன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, எதனால ஆயிடுச்சு சுவாமி? என்னுடைய பேச்சு சரியில்லையா, என்னுடைய பழக்கங்கள் சரியில்லையா, என்னுடைய பரிசுத்தம் குறைவாயிடுச்சா, நான் எந்த இடத்துல தவறுனேன், எந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன், எந்த இடத்துல நான் உங்களை துக்கப்படுத்திட்டேன், ஏன் எனக்கு தோல்வி, எப்படி நீர் இதை அனுமதிக்கிற அளவில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? நான் உடனே நீங்க உணரணும், நான் இதுதான் தவறு, இதுதான் தவறு. அவங்க அப்படி கிடக்கும்போது கர்த்தர் வந்து பேசுறார். யோசுவாவை கூப்பிட்டு சொன்னாரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க, ஜனங்கள் களவு செய்தார்கள், ஜனங்கள் உடன்படிக்கையை மீறினார்கள், ஜனங்கள் வஞ்சித்தார்கள், ஜனங்கள் பண்டம்பாடிகளுக்கு ஒழித்து வைத்தார்கள். 11ஆம் வசனத்தில் அதுக்கு பதில் கிடைக்குது. முகங்குப்புற விழுந்ததுக்கு பதில் 10-11 வசனங்கள்ல கிடைத்தது. அதுபோல நீங்களும் நானும் சபையில மூப்பர்னு சொன்னா நாம் தேவ சமூகத்தில் கிடந்து ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் என்ன காரணத்துக்கு நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் அனுமதிக்கல, ஏன் வேலை கிடைக்கல, ஏன் பிள்ளைகளுடைய காரியம் சக்சஸ் ஆகல, எதனால கர்த்தர் படிப்பு இந்த காரியத்தை நமக்கு அனுமதிக்கல, ஏன் மரணம், ஏன் சோதனை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் இழப்புகள் வருது, ஏன் மறுபடி குடும்பத்தில் பிரச்சனை, எப்படி பிசாசு உள்ள வந்தான், எந்த சூழ்நிலையில அனுமதிச்சோம். கர்த்தருடைய சமூகத்தில் நீ உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். எந்த காரணத்துல நமக்குள்ள இப்படிப்பட்ட போராட்டங்களை கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு, அதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். மூப்பர்களை போய் விழுந்து கிடந்தாங்க, தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தன் தலையில புழுதியை போட்டுட்டு ஆண்டவரே கிடந்தான். போய் 1/2 மணி நேரம் உட்காரு, ஏன் சுவாமி என்ன பிரச்சனை, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராய்ச்சி பண்ணி பாரு. அப்ப நம்முடைய புத்தின்னு நமக்கு என்ன செய்யும்? தெரியும். நம்முடைய மதியினும் நமக்கு தெரியும், நம்முடைய அறிவினும் நமக்கு தெரியும். எந்த இடத்துல எந்த இடத்துல கிருபை நஷ்டமாயிடுச்சு, எந்த இடத்துல தேவ சமூகம் இழந்தது. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரத்தில் அந்த பெண் அந்த நேசரை தேடி வர்றா, போறா, எந்தெந்த இடங்கள்லாம் இன்னைக்கு பகலெல்லாம் போனோமோ அதெல்லாம் அவ தேடுறா. நகரத்துக்கு போனேன், காவலாளரை கேட்டேன், வீதிகளிலே போனேன், சந்துகளில் போனேன், என் ஆத்துமநேசரை கண்டேன். நீ போய் கண்டுபிடி, எதனால தோல்வி, எதனால பிரச்சனை, எங்க வார்த்தையை விட்டுட்டோம், எங்க நம்ம சிரிச்சிட்டோம், எங்க நம்ம அதிகமா பேசிட்டோம், எங்க நம்ம தேவனுடைய கிருபையை இழந்தோம், எந்த இடத்துல விசுவாசத்துக்கு மாறா பேசிட்டோம், எந்த இடத்துல நாம் கர்த்தரை துக்கப்படுத்திட்டோம், எந்த இடத்துல கர்த்தரை சித்தத்தை நம்ம மாறிட்டோம், கண்டுபிடி. எந்த இடத்துல நீ பாதை மாறினேன்னு உனக்கு தெரியாதா? தெரியலன்னா தேவ சமூகத்தில் உட்காரு. கர்த்தாவே என்ன சுவாமி, கரெக்டா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீ உன்னை தாழ்த்தும். அப்படி தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் உன்னுடைய ஜீவித்தில் உள்ள குறைவுகளை அழகா வெளிப்படுத்துவார். அடுத்து எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது 3 வரிசை பெருங்கற்களாலும். ஒரு நிமிஷம், தப்பு. 14ஆம் வசனம். எஸ்ரா 6:14. அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய
ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைகளின்படியையும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளையின்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். கட்டினார்கள், மூப்பர்கள் கட்டினார்கள், கட்டி முடித்தார்கள். அன்னைக்கு இருந்த மூப்பர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள். கட்டினார்கள் மட்டும் போதாது, அரைக்குறையா விட்டுட்டு போல, கட்டி முடித்தார்கள். பிரதிஷ்டை பண்றது முக்கியமல்ல, பிரதிஷ்டையை நிறைவேற்றணும். உடன்படிக்கை பண்ணுவது மாத்திரமல்ல, உடன்படிக்கையை பாதுகாக்கணும். ஒப்புரவாகுவது மாத்திரமல்ல, அதை நீங்கள் கடைசி வரை அந்த ஒப்புரவாகுதல் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். ஆலயம் கட்டுகிறதல்ல, ஆலயத்தை கட்டி முடிக்கணும். ஏன்னா கட்டினா மகிமை வராது, கட்டி முடிச்சாதான் எது வரும்? ஆசரிப்பு கூடாரத்தின் வேலை முடிந்துட்டு கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டு. தேவனுடைய ஆலயத்தின் வேலையை சாலமோன் முடித்தான், கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டு. அப்போ நம்முடைய ஜீவியத்தை கட்டிக்கிட்டே எத்தனை வருஷம் கட்டிக்கிட்டு இருக்கோம்? கட்டி முடிக்கணும். பிரதிஷ்டையை கட்டுங்க. ஒருவன் கோபுரம் கட்ட மனதானால் செல்லும் செலவை கணக்கு பார்க்க கூடாது. ஆனா இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். சபைக்குள்ள வந்த உடனே ஒரு சிலர்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அப்படியே அவங்கள விட்டா அடுத்த நாளே சீயோனுக்கு போயிடுவான். அவனுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா, தரிசனம் பார்த்தீங்கன்னா, அவனுடைய பாடுகளின் சிந்தையை பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஐக்கியத்தை பார்த்தீங்கன்னா, அவன் முழுவதும் ஆவிக்குரிய சிந்தையில் இருப்பான். இந்த நாட்கள் போக போக இவங்க என்ன செய்யறாங்க? இந்த இங்க இருக்கிறதான இந்த பழைய மட்டைகள் எல்லாம் குட்டைகள் எல்லாம் பார்த்துட்டு இவங்களும் இப்படித்தான் இருக்காங்களா, இவங்க இப்படித்தான் இருக்காங்களா, இவங்க அந்த இயேசுவின் மேல உள்ள பார்வை அப்படி மாறி எங்க வருது? இங்க வருது. இங்க வரும்போது அப்ப இவ்வளவு பண்றாங்க, இவங்க நல்லா இருக்காங்க, இவ்வளவு பண்றாங்க, இவங்க சபையில் இருக்காங்க, இவ்வளவு பண்றாங்க, இவங்க சாட்சி சொல்றாங்க, இவ்வளவு பண்றாங்க, இவங்க ஊழியர்களோடு க்ளோஸா இருக்காங்க, இவ்வளவு பண்றாங்க, ஊழியக்காரங்க அவங்கள தான் அதிகமா நேசிக்கிறாங்க. அப்போ இப்படியும் இருக்கலாம். அடுத்த செகண்ட் ஸ்டேஜுக்கு வரான். இந்த பொண்ணு, அந்த சிலையை நீங்க பாத்தீங்கன்னா, பைபிள்ல படிச்சீங்கன்னா, முதலாவது அந்த சிலையினுடைய உச்சி தலை எப்படி இருந்துச்சா? பொண்ணு. அதுக்கு அடுத்தது எப்படி மாறிடுச்சு? வெள்ளி. இதை பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? தலை நல்லா இருந்துச்சு, அடுத்து வெள்ளி. வெள்ளிங்கிறது காஸ்ட்லி தான், ஆனா பைபிள் சொல்லுது கீழ்த்தரமானதுன்னு சொல்லுது. எதை விட கீழ்த்தரமானது? பொன்னை விட அடுத்த ஸ்டேஜ். அதனால அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு கூட மதிப்பு கொடுக்காம கீழ்த்தரமான அப்படின்னு வார்த்தை தான் வருது. நீங்க யோசிச்சு பாருங்க. ஆரம்ப ஸ்டேஜ் அப்படி பொண்ணா மின்னுது, அடுத்து அடுத்து இந்த பசும்பொன் என்ன செய்யுது? பொன் என்ன செய்யுது? மங்குது. பசும்பொன் மாறுது. நீங்க பழைய காலத்து தங்கத்துக்கு இப்போ உள்ள தங்கத்துக்கு நீங்க ஒப்பிட்டு பாருங்களேன். இப்ப 916 அப்படிதானே? 916 இப்போ ஒரு புதுசு. இதெல்லாம் காஸ்ட்லியான ஐட்டம். நீங்க பழைய தங்கத்தை இப்ப கொண்டு போயிட்டு, நான் 1 பவுன் வச்சிருக்கேன், நீங்க கொண்டு போனீங்கன்னா அவன் பார்த்துட்டு, இது 22 கேரட் இல்ல, இது 18 தான் இருக்கு, இது பாதி ரேட்டு கூட என்ன செய்யாது, போகாதுமா. காரணம் அதனுடைய தன்மை இணைஞ்சிருக்கு, கொஞ்சம் மங்கி இருக்கு, பழைய ஸ்டேஜ். இப்ப நீங்க நல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருந்துதான் இந்த மூப்பர்கள் எல்லாரும் ஒன்னு பந்தி இருந்தவன், தேவனை தரிசித்தவன், ஆவியை பெற்றவன், சபையின் பாரத்தை சுமந்தவன், சின்ன தோல்வி வந்தாலும் முகங்குப்புற விழுந்து சரி செய்து கொண்டவன், ஆலயத்தை கட்டினவர்கள், கட்டி முடித்தவர்கள். ஆனா அடுத்த ஸ்டேஜ் இந்த மூப்பருடைய நிலவரம் எப்படி இறங்கிட்டே போகுதுன்னு பாருங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 14, 15 வருஷம். மூப்பனும் கணம் பொருந்தினவனுமே தலை பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாஸ். அது எங்க இருக்கு? வாசனை எங்க இருக்கு? காலில் இருக்கா, தலையில இருக்கா, எங்கிட்ட இருக்கு வாசு? தமிழ் சாவுது இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு. மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால். இந்த மூப்பன் தலை. நாம தலையா இருக்க கூடாது. தலை யாரு? தலை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து தான் தலையா இருக்கணும். இந்த மூப்பன் கனம் பொருந்தினவன்லாம் சபையில தலையா நிக்க கூடாது. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். குடும்பத்துக்கு தலை யாரு? ஒரு வீட்டுல குடும்பத்துக்கு தலைவன் யாரு? புருஷன். அதனாலதான் மனைவி தலையாக கூடாது. இப்ப புதுசா வந்துருச்சு தலைவி அப்படின்னு. பைபிள்ல தலைவின்னு கிடையவே கிடையாது, தலைவன் தான்.
சபைக்கு தலை கிறிஸ்து, குடும்பத்துக்கு தலை யாரு? புருஷன். என்ன நடந்துச்சு 14ஆம் வசனத்துல? இந்த தலையை வெட்டுவார். நீ தலையா இருந்தீன்னா தப்பு. சபையில தலையா எடுத்துட்ட துண்டாக்கிடுவார். 14 ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே தலையையும் வாளையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார். மூப்பனை வெட்டிடுவாங்கிறார். மூப்பன் சபையில வந்துகிட்டு யாராவது பழைய விசுவாசிகள் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு புதிய விசுவாசிகள், பாஸ்டர் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும், சீஃப் பாஸ்டர் தெரியும், நான் அவர் கூட இருந்தேன் போனேன் வந்தேன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது சொல்லிட்டு இங்க தலையகளே எடுத்தீங்க. நான் வெட்ட மாட்டேன். வெட்டுறது யாரு? ஒரே நாளில் கர்த்தர் வெட்டி போடுவார். அட்ரஸ் கிடைக்காது உனக்கு. கவனமா இருக்கணும். தலையை தூக்கவே கூடாது. தலை இருந்தா தானே தூக்குறதுக்கு. தலை உனக்கு கிறிஸ்துவா தான் இருக்கணும். நீ தலையாயிடக்கூடாது. சபையில நீ மூப்பனாயிடக்கூடாது. பழைய விசுவாசி எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும். ஒருத்தன் சொன்னான், இயேசு எனக்கு தெரியும், இயேசு எங்க தெருவில் பிரசங்கம் பண்ணார்னு. இயேசு உன் தெருவில் பிரசங்கம் பண்ணா உனக்கு பரலோகம் கொடுத்துடணுமா என்ன இருக்கா? அப்படி வசனம் ஒருவன் சொல்றான், எங்கள் தெருக்களில் எங்கள் வீதிகளில் நீர் பிரசங்கம் பண்ணினீரே. ஆமா, உங்க தெருவில் ஒரு பிரசங்கம் பண்ணது உண்மைதான். அதுக்காக பரலோகம் கொடுக்க முடியுமா? உம்முடைய சமூகத்தில் உம்மோடு கூட நாங்கள் சாப்பிட்டோம். ஒரு பிரச்சனைக்காக சீஃப் பாஸ்டர் கேட்டோம். பாஸ்டர், ஐயோ இந்த ஜனங்கள் பாஸ்டர் உங்க கூட நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்கிறாங்க. சரி, ஏதோ ஆசையில கேட்கறாங்கன்னு போட்டோ எடுத்தா இவன் வீட்டில் கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டி, நான் சீஃப் பாஸ்டரோட போட்டோ எடுத்திருக்கேன், எனக்கும் சீஃப் பாஸ்டருக்கு ரொம்ப பழக்கம்னு எங்க பேரை எங்கேயோ தூக்கி விட்டு போயிடறான்னாரு. அன்னைக்கு சீஃப் பாஸ்டர் பேசும்போது, இந்த ஜனங்கள் வர்றாங்க, எங்கேயாவது நாங்கள் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு வரோம், பாஸ்டர் ஒரு ஸ்னாப்ங்கிறான். சரி, நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஜனம் தானே அப்படின்ட்டு ஒரு நிக்கிறோம். உடனே கிட்ட வந்துக்கிறான், பளிச்சுன்னு அடிச்சிடறான். இவன் இதை கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டி, நான் எனக்கும் சீஃப் பாஸ்டருக்கு என்ன இருக்கு, நாங்கள் ஒரே வீட்டில் சாப்பிட்டோம், ஒரே வீட்டில் உட்காந்துருந்தோம். பஸ்ஸில் போகும்போது எல்லாரும் ஒரே ஃப்ளைட்டில் ஏறினா அடுத்த சீட்டில் உட்கார்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கோம். நினைப்பு பார்த்தீங்களா? லூக்கா 13:26, லூக்கா 13:26, 27. அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பாத்தீங்களா? உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே. அவர் கூட உட்காந்து சாப்பிட்டதுனாலையும், அவர் உங்க தெருவில் பிரசங்கம் பண்ணதுனாலையும், உங்க ஊருக்கு வந்ததுனாலையும், உங்க வீட்டுக்கு வந்ததுனாலையும், உங்க வீட்டில் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுனாலையும் பரலோகம் கொடுத்துருவாங்களா? அவர் சொன்னாரு, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை நான் அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். இதுதான் தேவனுடைய வார்த்தை. அதனால நம்ம எதையோ நினைச்சுக்கிட்டு எதையோ அறுத்துக்கிட்டு இருக்க கூடாது. சபையில தலையை தூக்காத, தலையை எடுக்கவே கூடாது. இந்த மூப்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தலையாக மாறினாங்க. தேவனை தரிசிக்கிறதை விட்டுட்டாங்க. தேவனுடைய சமூகத்தில் ஆவியை பெற்றதை மறந்துட்டாங்க. ஆலயம் கட்டினதெல்லாம் மறந்து, ஜீவியத்தை கட்டி எழுப்பினதை மறந்து இப்ப தலையா மாறினதுனால கர்த்தர் தலையை வெட்டுகிறார். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சப்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசியின் இடத்திற்கு ரெட்டு உடுத்தினவர்களாய் அனுப்பினான். ஆசாரியர்களின் மூப்பரையும் ரெட்டு உடுத்தினவர்களாக அனுப்பினான். ஆசாரியருடைய மூப்பர்கள்லாம் இப்ப எப்படி இருக்காங்கன்னா, ஜீவியத்தில் தோல்த்து போய் யுத்தகலத்தில் துக்கப்பட்டு எல்லாம் ரெட்டு உடுத்தி கிடக்கிறாங்க. இது தோல்வியினுடைய அடையாளம், இல்லாவிட்ட துக்கத்தினுடைய அடையாளம், வேதனுடைய அடையாளம், பஞ்சத்தினுடைய அடையாளம். ரெட்டு உடுத்துறதுங்கிறதே ஒன்று, உபவாசம் போடுறவங்க ரெட்டு உடுத்துவாங்க. பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வந்தால் ரெட்டு உடுத்துவாங்க. பஞ்சம் அதிகரிக்கும் பொழுது ஒரு ராஜா, ஒரு 2 பேர் போய் சொன்னாங்க, 2 பெண்கள் போய், என் பிள்ளையை நேற்று குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டோம், இன்னைக்கு இவ குழந்தைய கேட்டா என்ன செய்ய மாட்டேங்கிறா, தரமாட்டேங்கிறான்னு சொன்ன உடனே ராஜா வஸ்திரத்தை கிழிச்சான். உள்ள என்ன போட்டிருந்தானா? ராஜா ரெட்டு உடுத்தி இருந்தான். யூத ஜனங்கள் எல்லாம் அழிக்கும்படியாக ஒரு கட்டளை பிறந்த பொழுது மொர்தெகாய் ரெட்டு உடுத்தி தலையின் மேல புழுதி போட்டுக்கொண்டு தேவ சமூக ராஜ சமூகத்தில் ஓடி வந்தார். இது எதை காண்பிக்கிறது? நம்முடைய ஜீவியத்தில் தோல்விகளின் அடையாளங்களை, துக்கங்களின் வேதனைகளை காண்பிக்கிறது. இன்னைக்கு மூப்பர்களாக இருக்கிறோம், பயங்கர துக்கம் வேதனை.
நமக்குள்ளேயே குழப்பங்கள், நமக்குள்ளேயே தோல்விகள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும். சிறைப்பட்டு போன மூப்பர்கள், இன்னைக்கு மூப்பர்கள் எல்லாம் சிறைப்பட்டு போயிட்டாங்க. அந்த மூப்பர்கள் எல்லாம் சிறைப்பட்டு போன மூப்பர்கள். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தங்கள் உயிரை காப்பாற்ற சாப்பாட்டுக்காக அலைகிறார். என்னை சிநேகித்தவர்களை கூப்பிட்டேன், அவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள். என் ஆசாரியர்களும் என் மூப்பர்களும் தங்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு தங்களுக்கு அப்பம் தேடுகையில் நகரத்தில் மூச்சொருக்கி மாட்டார்கள். என் ஆசாரியர்களும் என் மூப்பர்களும் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுக்கு அப்பம் தேடினார். மூப்பர்கள் எல்லாம் தங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு செயல்படும். தன் ஜீவனை இழக்க விரும்புகிறவன் அதை பெற்றுக்கொள்வான், அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்துவான். அதனால தான் அங்க சொல்லியிருக்கு, தங்கள் உயிரை காப்பாற்ற அவர்கள் அப்பம் தேடுகையில் அவர்கள் மூச்சு உடங்கி என்ன செஞ்சாங்க? மூச்சு உடங்கிச்சு, அப்படியே போயிடுச்சு, மாண்டார், செத்துட்டான். இன்னைக்கு அவனுக்கு ஆகாரம் இல்லை, அபிஷேகம் இல்லை, உபதேசம் இல்லை, இன்னைக்கு பலன் இல்லை, இன்னைக்கு அவனுக்கு தரிசனம் இல்லை, இன்னைக்கு அவனுக்கு வெளிப்படுத்தல் இல்லை, இன்னைக்கு அவனுக்கு ஜீவன் இல்லை, வார்த்தையில உள்ள ஜீவன் அவனுக்கு கிடைக்கல, வெளிச்சம் கிடைக்கல. இப்ப அவன் மூச்சு ஒடுங்கி மாண்டான். இன்னைக்கு உன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு கிருபை இருக்கா? அபிஷேகம் இருக்கா? நான் தான் சொல்றேன், வயசாக ஆக ஆக அபிஷேகம் கூடணும். அபிஷேகம் நெஞ்சிட்டே இருக்கணும். வயசாயிடுச்சுன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. காலேப் சொல்லுகிறான், அன்றைக்கு இருந்த பலன் எனக்கு இன்னைக்கும் இருக்கிறது. உனக்கு அன்னைக்கு இருந்த சரீர பலன் இல்லாவிட்டால் கூட பரவாயில்ல, என்ன பலன் இருக்கட்டும்? அபிஷேகத்தின் பலன் இருக்கட்டும். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீயோன் குமாரத்தின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள். சீயோன் குமாரத்தின் மூப்பர்கள் எல்லாம் இப்ப என்ன செய்யறாங்க? தரையில உட்கார்ந்து, எங்க உட்கார்ந்து இருக்க? தரையில உட்கார்ந்து என்ன செய்யறாங்களா? மௌனமாய். நீ எங்க இருக்க உட்கார வேண்டிய ஆளு? நீ சிங்காசனத்தில் உட்கார வேண்டிய ஆளு. இன்னைக்கு பிசாசின் மேல உனக்கு ஆளுகை இல்லை, ஜெயம் இல்லை. இன்னைக்கு உனக்கு சிங்காசனத்தில் உட்கார வேண்டிய ஆளு. நீ எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற? தரையில உட்கார்ந்து இருக்கிற. இன்னைக்கு உனக்கு வாயிலிருந்து வார்த்தை வரமாட்டுக்கு, துதி வரமாட்டுக்கு, ஜபம் வரமாட்டுக்கு, சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வரல. இப்போ நீ எப்படி ஆயிட்ட? மௌனமாய் மாறிட்ட. ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா உட்காந்துருப்பான். ஏன்? ஒரு வாயை திறந்து ஒரு 4 வசனம் சொல்லி ஜெபம் பண்ணு. வசனம் தெரியாது? நீ மௌனமா இருக்கிற காலமா இது? ஏசாயால என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 62:6. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களோ நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே அமெரிக்கையா இருக்கல் ஆகாது. இதுல என்ன விளங்கிக் கொள்றேன்னா, ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர் தான் ஒரு ஊழியன், ஒரு மூப்பன். ஆனா இவங்க இந்த மூப்பர், சீயோன் குமாரத்தின் மூப்பர்கள் எல்லாம் மௌனமா இருக்கிறாங்க. நீ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். உனக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கணும். துதியின் சத்தம், ஒரு புலம்பலின் சத்தம், ஒரு உருமலின் சத்தம், ஒரு கூவுகிற சத்தம். புறாவை போல கூவிக்கொண்டிருக்கிறோம், கரடிகளைப் போல உரிமை கொண்டிருக்கிறோம், ஜனங்களைப் போல நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். உனக்குள்ள ஒரு புலம்புதலும், ஒரு தவிப்பும், ஒரு ஏக்கமும், ஒரு சத்தமும். தேவைப்பட்டா எக்காலத்தை வைத்து ஊதுகிற சத்தம் போல நீ தேவ சமூகத்தில் அலற வேண்டும். அதை விட்டு விட்டு மௌனமா இருக்கிற காலமா இது? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மௌனமாயிருந்தார்கள். சீயோன் தரையில உட்கார்ந்தா உனக்கு மௌனம் தான் உண்டாகும். சிங்காசனத்தில் உட்கார்ந்தாதான் நீ சிங்கம் போல என்ன செய்வ? கர்ஜிப்ப. ராஜ சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது நீ பேசினா ஒவ்வொரு வார்த்தையும் கனம் பண்ணப்படும். நீ ஜீவியத்தில் தோற்று போய் தரையில வந்ததுனால இன்னைக்கு உனக்கு வார்த்தை வரல, ஜபம் வரல. நேரம் இல்லாமல் இல்ல, நேரம்லாம் இருக்கு, ஆனா இப்ப ஜெபிக்க முடியல, அந்த ஜப சிந்தை வரல. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 26.
விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசியினிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள். ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போகும். ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போகும். மூப்பரிடத்தில் இன்னைக்கு ஆலோசனை இல்லை. ஆலோசனை அதிகமானால் ஜெயம் உண்டாகும், ஆலோசனை அதிகமானால் சுகம் கிடைக்கும் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. ஆலோசனை நல்லா கரெக்டா இருந்தா சுகம் கிடைக்கும், ஆலோசனை சரியா இருந்தா என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். ஆனா மூப்பர்கள்ட்ட இப்ப என்ன கிடையாது, ஆலோசனையே இல்லை, ஒளிஞ்சு போயிடுச்சு. அதான் என்ன செய்யணும்னு தெரியல சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த லீடிங் இல்லை, அந்த நடத்துதல் இல்லை, அந்த வெளிப்படுத்தல் இல்லை. முந்திலாம் அப்படி கிடையாது, பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது தீர்க்கதரிசனம் மாதிரி பலிக்கும். ஆனா இப்போ இல்ல, சொல்றேன், யோசிச்சு பாக்குறேன், யார்கிட்டயாவது கேட்டு என்ன செய்யறேன், சொல்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆலோசனை அங்க இல்ல, வெளிப்படுத்தல் இல்ல, தேவனுடைய தொடர்பு இல்ல. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். இஸ்ரவேல் வம்சத்தின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? அந்தகாரத்தில் மறைவான ஜீவியம். மறைவான ஜீவியத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை விட்டுட்டு விக்கிரகத்தை பின்பற்றாங்க. தோல்வியினுடைய உச்சகட்டம் இது. பழைய ஏற்பாட்டு மூப்பர்களுடைய நல்ல குணங்களும் பழைய ஏற்பாட்டு மூப்பர்களுடைய தோல்வியின் அனுபவங்களும். இப்ப புதிய ஏற்பாட்டு மூப்பர்களுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டு மூப்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா இயேசுவை பல பாடுகள் படுத்தினாங்க. மத்தேயு 16:21 மறுபடியும் வரலாம், அதுக்கே வரலாம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு பல பாடுகள் பட்டு கொலையுண்டு. இவங்க மற்றவங்களை பாடுபடுத்துறாங்க, இயேசுவையே பாடுபடுத்துறது. எப்படி ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் இயேசுவை பாடுபடுத்த முடியும்? நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அது யாரைத்தான் பாதிக்கும்? இயேசுவுக்கு விரோதமானது. பழைய ஏற்பாட்டில் தாவீது பத்சேபாலோடு தவறு செஞ்சுட்டு அதுக்கு அறிக்கை இடும் பொழுது என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் பத்சேபாலோடு பாவம் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லாம என்ன சொன்னானா? என்ன சொன்னா? தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். 51ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அந்த 51ஆம் சங்கீதத்தினுடைய உச்சியில ஃபர்ஸ்ட்ல அவன் அந்த பாவத்தை குறித்து எழுதியிருக்கு. பத்சேபாலிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு அவன் சொல்றான், இப்ப பத்சேபால்ட்ட நான் தவறு செஞ்சேன்னு சொல்லாம என்ன சொல்றான்? தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்னா, இயேசுவை இப்ப நம்ம இப்ப பாடுபடுத்துறதுல யாருக்கு விரோதமா நம்ம செஞ்சாலும் அது யாருக்கு விரோதமானது? இயேசுவுக்கே விரோதம். அந்த இளைய குமாரன் தன்னுடைய சொத்தின் பங்கை பிரித்து கொண்டு போய் எல்லாவற்றையும் அழித்தான். அழிச்சிட்டு தகப்பனை பார்க்கும்பொழுது சொல்றான், தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். அதான் முக்கியம். அதனால என்ன தவறு செஞ்சாலும் அது இயேசுவை பாடுபடுத்துகிறதாகவே கணக்கில் சேர்க்கப்படும். இரண்டாவது, மத்தேயு 26:34. சாரி, ஒரு நிமிஷம். 26:34 அதுல தந்திரங்கிற வார்த்தை இல்லையா? தந்திரமாய் அவரிடத்தில் அவர் எத்தனை 50
அது வேற, அது அடுத்த சப்ஜெக்ட். இதுலேயே இன்னொரு வசனம் உண்டு. சரி, நான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வரேன். நான் அதை திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு. அதை வாசிங்க வேணா. 56, 26, 59. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவருக்கும் அகப்படவில்லை. எப்படி இருக்கும்? ஒருவரும் அகப்பட. அவங்க ஒவ்வொருத்தரையா தேடிட்டு வராங்க பொய் சாட்சி. மூப்பர்களுடைய நிலவரம் எவ்வளவு கீழே இறங்கிருச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. மூப்பருடைய நிலவரம் சடனா இறங்கிடுச்சு. அவங்க இயேசுவுக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பொய் சாட்சி சொல்றதுக்கு அவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, எதையோ ஒன்று அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய ஜீவியத்தில் நாம் இந்த நாட்களில் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இன்னும் நான் சொல்றேன், சாட்சியே சொல்லக்கூடாது. சபையில் மட்டும்தான் சாட்சி சொல்லணும். நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், ஆமா அப்படிலாம் நீங்க கோர்ட்டுக்கு வீட்டுக்கெல்லாம் நீங்க அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. வேற வழி இல்லாம சில இடத்துல மாட்டிக்குவீங்க. சொல்லித்தான் என்ன செய்யணும், ஆகணும். ஆமா நீ பார்த்தியானா என்ன செய்யணும், கண்டதையும் கேட்டதையும் சொல்லி ஆகணும். ஆனா அதுல நீ பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பொய் சாட்சி சொல்றீங்களா? பொய் சாட்சி சொல்லிடாதீங்க, தயவு செய்து பொய் சாட்சி சொல்லிடாதீங்க. எந்த குடும்பத்தையாவது பிரிச்சு விட்டுறாதீங்க, எந்த ஊழியக்காரரையாவது கெடுத்து விட்டுறாதீங்க. அப்படி இருந்திருக்கும் நினைக்கிறேங்கிற சப்ஜெக்டே கிடையாது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிமா தமிழ்ல. நீங்க அவசரப்பட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் போய் மூக்க நெஞ்சிடாதீங்க, நுழைச்சிடாதீங்க. நீங்க பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக மாறிவிடக்கூடாது. அப்படி மாறினீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்முடைய ஜீவியம் ரொம்ப தோல்விக்குள்ள போயிடும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியமே இல்லை. அப்படி ஒரு ஜீவியத்துக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. யாராவது பொய் சாட்சி சொல்லியிருக்கீங்களா? காசு கொடுப்பாங்க, எனக்கு இந்த ஒரு விஷயத்துல ஹெல்ப் பண்ணு. இந்த காலேஜ் பிள்ளைங்க பையங்கள்லாம் பயங்கரமா போய் சாட்சி சொல்லுவாங்க. இந்த காலேஜ் பையங்க என்ன பண்ணுவான் தெரியுமா? காலேஜை கட்டடிப்பான். அவங்க சொல்லுவாங்க அவங்க டேடியை கூட்டுவான்னு லெட்டர் கொடுப்பான். இவன் போய் பக்கத்து வீட்டுக்காரனா இல்லைன்னா எவனே ஒருத்தனை கூட்டு வருவான் இவங்க அப்பான்னு சொல்லி. அவர் வந்து என்னங்க நீங்க இப்படி பையன் இப்படிலாம் பண்ணிருக்கான், இந்த ஒரு ட்ரிப் பண்ணிங்க சார் அப்படிமா. சரி எழுதி கொடுத்துட்டு போமா, இவன் எழுதி கொடுத்துட்டு போயிடுவான். இப்படிலாம் இருக்கு காலேஜில். அப்படி பண்றாங்க. நீங்க அப்படி பண்றீங்களா? யாராவது? இந்த மூப்பர்கள் பொய் சாட்சி சொல்ல ஆரம்பித்தார்கள். அடுத்து மத்தேயு 27:1. விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி. அடுத்த ஆலோசனை எப்படி இருக்கும்? முதலாவது பொய் சாட்சி, விரோதமாய் பொய் சாட்சி தேடினாங்க. இப்ப அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தவறான ஆலோசனை. நீங்க அப்படி செய்யவே கூடாது. இப்ப எனக்கு ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நேரடியாக கூப்பிட்டு கிளியர் பண்ணணும். அவங்களுக்கு விரோதமா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நமக்குள்ள அப்படி இருக்கா? ஒரு ஊழியக்காரர் வந்து இன்னொரு ஊழியக்காரருக்கு விரோதமா பயங்கரமா பண்ணிட்டார். இவன் அப்படி செஞ்சான், இப்படி செஞ்சான், அப்படி செஞ்சான் போட்டு கொடுத்துட்டார். கடைசியில் போட்டு கொடுத்ததான அந்த ஊழியக்காரர் படுத்துட்டார். சுகம் இல்லை. உடனே எல்லாரும் அவருக்காக ஜெபிச்சாங்களாம். அப்ப இவர் யார பகைச்சு யாருக்கு விரோதமா தப்பா சொல்லி கொடுத்தாரோ அந்த ஊழியக்காரர் அப்போ என்ன செஞ்சாரு? கிராஸ் பண்ணி போனாரா. உடனே அந்த ஜெபிச்சுக்கிட்டு இருந்த 2 பாஸ்டர்ஸும் இவரை கூப்பிட்டு, இவன் ரொம்ப சிக்கா இருக்கான், வா நீ உட்காந்து ஜெபம் பண்ணு. இவர் ஜெபம் பண்ணி பயங்கரமா அவன் செஞ்ச எல்லா தப்பையும் தீர்க்கதரிசனமா சொல்லிவிட்டார். எப்படி இருக்கும்? இன்னைக்கு அப்படி தீர்க்கதரிசிகள் இல்லையே சபையில. உள்ள கால் வச்ச உடனே பட்டு பட்டுன்னு வெடிக்கணும், தெரிக்கணும். என் மகனே, என் மகளே, நீ எப்படி செய்திருக்கிறாய் அப்படின்னா போதும், உள்ளே வரமாட்டான். உண்மையை சொல்றேன். அப்படி தீர்க்கதரிசனம் வரட்டுமே நம்ம சபையில. பழைய பாஸ்டர்ஸ்லாம் தசமபாகம் வாங்கும் போதே தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க.
அதனால இந்த ஆளுங்க தசமபாகம் கொடுக்கறதுக்கே மிரண்டு ஓடுறது, கொடுக்கறதுக்கு பயந்து போய். பாஸ்டர் அருள்தாஸ் ஃபர்ஸ்ட் தூத்துக்குடிக்கு வந்த போதே எல்லா பழைய விசுவாசிகளும் தாங்க தான் பழைய விசுவாசின்னு போய் காணிக்க கொடுக்க போனாங்க. காணிக்க கொடுக்க போனா அவர் தலையில கை வச்சா பொத்து பொத்துன்னு எல்லாம் உழுது பிசாசு. அதுல இருந்து காணிக்க கொடுக்கறதுக்கு எந்த பழைய விசுவாசி கிட்ட என்ன செய்யறதில்ல. ஒரு அம்மா ரொம்ப பழைய விசுவாசி, எல்லாத்துக்கும் முன்னால வந்து உட்காந்துக்கும், அப்படிங்க எப்படிங்க அவங்க வீட்டுல கேட்டா நாங்க தான் அந்த பழைய 5 விசுவாசியில ஒரு விசுவாசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அந்த அம்மா போய் அவர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் நாள் சர்வீஸ் முடிச்சு கும்பல்ல போய் அது கொடுக்க ஒரு தலையில கை வச்சாரு, பொத்துன்னு எல்லாரும் முன்னாலே போய் விழுந்துச்சு. இது வரைக்கும் வாழ்க்கையிலே விழுந்தது கிடையாது. அதுக்கு பிறகு அவர் பக்கமே போனது கிடையாது டிரான்ஸ்பர் ஆகி போற வரைக்கும். ஏன்னா இந்த ஆள் தலையில கை வச்சோன்னு எரிஞ்சிருச்சு. இந்த அம்மாக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. இப்ப நம்ம ஆளுங்களுக்குள்ள பாதி பேருக்கு ஆவி இருக்கு, இன்னும் விழாததுனால அது வாட்டு ஓடிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு பையனுக்கு தலையில கை வச்சாரு, மாங்காய் திருடுற ஆவி என்னாரு, பொத்துன்னு விழுந்துட்டான் அந்த பையன். என்னடா இந்த பையனை இப்படி சொல்லிவிட்டாருன்னு கேட்டா அது ஒரு அவனை திருட வைக்கிறது ஒரு ஸ்பிரிட். சின்ன பையன் அறியாமையில ஏதோ செய்யறான், ஆனா அவனை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? அப்படி ஒரு பாஸ்டர் இங்க வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். தசமாவே கொடுக்க மாட்டான், ஓடியே விடுவான் எல்லாரும். இல்லைன்னா காணிக்கப்பட்டியில போட்டு ஓடு, நல்லா ஜோரா ஓடிடுவான். விரோதமாக ஆலோசனை. மத்தேயு 27:12. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில், குற்றம் சாட்டுதல், அவர் மேல் குற்றம் சாட்டுதல், அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி, அவருக்கு விரோதமாய் ஆலோசனை, அவருக்கு விரோதமாய் தந்திரமான யோசனைகள், அவருக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுதல். குற்றம் சாட்டுற வேலை யார் தெரியுமா? மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கிற நீ குற்றவாளி ஆகாதபடி எச்சரிக்கையாயிரு. எங்க இருக்கு? மத்தேயுவா எந்த அதிகாரம்? ஃபர்ஸ்ட், மற்றவனை நீ குற்றவாளியா தீர்க்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். குற்றஞ்சாட்டுற ஆவி யாரு தெரியுமா? யாரு? வெளிப்படுத்தல் 12:10 பிசாசுனுடைய பெரிய ஊழியமே அதுதான். இப்ப பிசாசு சும்மா இருக்கிறான், அவன் ஊழியத்தை நம்ம ஆளுங்க செஞ்சுட்டு இருக்கான், நல்லா இன்ட்ரெஸ்டா செஞ்சுட்டு இருக்கான். வாசிங்க வெளிப்படுத்தல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. நான் தப்பா நீ தப்பான்னு சொல்லிடுறேன். அதுதான் 10 தான். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். குற்றம் சாட்டுகிற ஆவி யாரு வேலை? பிசாசனுடைய ஊழியம். இப்ப அவன் ஊழியத்தை நம்ம ஆளுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்யறாங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவ சரியில்லை, இவ சரியில்லை, அந்த சிஸ்டர் சரியில்லை, இந்த அக்கா சரியில்லை, இவளுடைய மனைவி சரியில்லை, இவளுடைய புருஷன் சரியில்லை. இதெல்லாம் நீ நல்லா ஊழியம் செய்யற. யாருக்கு ஊழியம் செய்யற? யாருக்கு? பிசாசுக்கு. நீ நல்ல ஒரு வல்லமையான ஊழியக்காரன். அவன் இப்ப சும்மா இருக்கான், உன்னை ஏவி விட்டுட்டு நீ பைபிளையும் தூக்கிக்கிட்டு 2-in-1 ஒர்க் பண்ற. கொஞ்ச நேரம் ஜெபம், கொஞ்ச நேரம் அவனுக்கு ஊழியம். அப்படித்தானே? இந்த ஸ்பை வேலை செய்வாங்க, உளவாளிகள் சொல்லுவான். அவன் இந்தியாவில் கவர்மெண்ட்லேயே வேலை செய்வான், மிலிட்ரியில் கூட ஒர்க் பண்ணுவான். ஆனால் மிலிட்ரி ரகசியத்தில் எங்கே கொடுத்துட்டு இருப்பான்? ஆப்போசிட்டுக்கு கொடுத்துட்டு இருப்பான். அதே மாதிரி நீ பைபிளை தூக்கிக்கிட்டு நல்லா கர்த்தருக்கு ஊழியக்காரன், கர்த்தருக்கு சேவை செய்கிறேன், நான் தான் பழைய விசுவாசி, மூப்பன் பூங்கிற. ஆனால் போய் எல்லாருக்கும் பற்றி ஒவ்வொரு வீட்லையும் குறை சொல்லிட்டு போயிடுற. அப்போ குற்றம் சாட்டிட்டு போனீங்கன்னா அது யாருடைய ஊழியம்? பிசாசனுடைய ஊழியம். தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்திருக்கிறாய், அதனுடைய பலனை நீ விட்டுவிட்டாய். குற்றஞ்சாட்டுறியா? எப்ப பார்த்தாலும் குற்றஞ்சாட்டு. மத்தேயு 27:20. பரபாசை விட்டுவிட
கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். எப்படி இயேசுவை கொலை செய்யலாமா? ஆனா யாரை விட்டுலாம்? பரபாசை விட்டு விடுறதுக்கு இந்த மூப்பர்கள் ஏற்பாடு பண்ணாங்க. இவங்க தான் சொல்லி விட்டது, ஏவி விட்டது ஜனங்களை. யாரை விடுதலை ஆக்கணும்னு இவன் கேட்டான்னா டக்குன்னு யாரை சொல்லுங்க? பரபாசை விடணும்னு சொல்லுங்க. பரபாஸ் பயங்கரமான கொலை குற்றவாளி. ஆனா அவனை விட்டுட்டாங்க. யாரை பிடிச்சுக்கிட்டாங்க? ஒரு நல்ல ஊழியக்காரன், நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஒரு தாழ்மையான ஒரு ஆளை விட்டுருவான். அவனை வந்து சிலுவையில் ஏற்றணும்னு ட்ரை பண்றான். இயேசுவை சிலுவையில் அடிக்கணுமா? ஆனா யாரை விட்டுறணும்? பரபாசை விட்டு. தவறுக்கு கை போகுது உடனடி. பாவம் செய்தவர்களுக்கு நம்ம கை கொடுக்க கூடாது. பாவத்துக்கு நீ கை கொடுத்தீன்னா உன்னுடைய ஜீவன் அழிஞ்சு போயிடும். தவறு செய்தவன், வம்பு பண்றவன், ஏமாத்துக்காரன், அநியாயக்காரன், இவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? கை கொடுக்க கூடாது. இவங்க பாருங்க சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க இந்த மூப்பர்கள். யாரை விட்டுருங்க? பரபாசவனை விட சொல்லுங்க. ஆனா இயேசுவை என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு ஆவி, எவ்வளவு ரகசியமாய் அவங்க ஏவி விடுறாங்க, ஜனங்களை ஏவி விடுறாங்க. பாத்தீங்களா? நமக்குள்ள அப்படி இருக்கா? நமக்குள்ள அப்படி இருக்கா? நம்முடைய ஜீவியத்தில் இயேசுவை கொலை செய்யலாமா? ஆனா பரபாசை என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. தவறுக்கு உதவி செய்றியா? பரபாசுக்கு உதவி செய்றியா? பரபாசை விட்டு விடு. பாவம் செஞ்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத. சப்போர்ட் பண்ணினா உன்னுடைய ஜீவன் நஷ்டமாகும். மத்தேயு 27:41. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணினார்கள். நான் நேற்றே சொன்னேன், பரியாசம் நமக்கு ஜீவிதத்தில் இருக்கக்கூடாது. இது பரியாசத்தினுடைய இன்னொரு அர்த்தம் ஏளனமாய் பேசுதல், அற்பமாய் பேசுதல், தரம் தாழ்த்தி பேசுதல், மகிமையை குறைத்து பேசுதல், மரியாதை குறைவாய் பேசுதல். இதுக்கெல்லாம் பேர் என்னது? பரியாசம். மற்றவங்களை அவன் இவன், அவா இவா, அவன் அப்படி இவன் இப்படி, ஒரு கணம் கொடுக்காம, மரியாதை கொடுக்காம, இப்படிலாம் நம்ம பேசி பழகக்கூடாது. நீங்க ரகசியங்கள்ல கூட அப்படி பேசினா கூட அது தேவன் என்ன செய்யறாரு? கேட்கிறார். அந்த குறிக்கப்பட்ட ஆள் உங்க முன்னால இல்லாம இருக்கும்போது நீங்க பேசலாம். ஆனா அப்படி பேசியிருந்தாலும் தேவன் அதை குற்றமாக தான் என்ன செய்யறாரு? எடுக்கிறார். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமா தாங்க வீட்டுல வச்சு பேசினாங்க. ஆனா கர்த்தர் அதை கேட்டு நியாய தீர்ப்புல என்ன செஞ்சாரு? கொண்டு வந்தார். நீங்க உங்க வீட்டுல பெட்ரூம்ல வச்சு பேசினாலும் தவறுதான். அற்பமா எண்ணி மரியாதை இல்லாம பேசி அவன் இவன் அப்படி இப்படி இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. ஒரு சிலர் புருஷனையும் அப்படித்தான் பேசுறாங்க. அதாவது ஒரு மாதிரி விரக்தியில சின்ன பிள்ளைங்க அப்படி பேசுது. அடுத்ததாக மத்தேயு 28:12. இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, இந்த மூப்பர்கள் வந்து ஆலோசனை பண்ணி, இப்ப இயேசுவை காணும் இல்லையா, உடனே இப்ப பணத்தை கொடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க தூங்கிட்டு இருந்தோம், அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. பணம் வந்து பாதாளம் மட்டும் பாயும். ஒரு சிலர் ஊழியக்காரங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, ஏதாவது வாங்கி கொடுக்கறது, ஏதாவது கொடுத்து ஜீவியத்தை கெடுத்துறது, ஊழியத்தை கெடுத்துறது. பணத்துக்கு பின்னால ஊழியக்காரன் போனா ஊழியக்காரன் இல்லை. பணத்தை கொடுத்து காரியத்தை சாதித்தார்கள் மூப்பர்கள். அவங்க சொன்னாங்க, நாங்க தூங்கிட்டு இருந்தோம், அப்போ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு என்ன செய்யுங்க, நீங்க சொல்லிருங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனா கடைசி வரைக்கும் இது உண்மையா இதே உண்மை மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? காசு கொடுத்தாங்க. உன்னுடைய காணிக்கை வந்து பணம் வந்து உன்னோடு கூட நாசமாக கிடவுன்னு தான் பேதுரு சொன்னார். பணத்தை கொடுத்து நம்ம காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்க கூடாது. பணம் என்னங்க? பணம் நீ கொடுக்கலன்னு இன்னொருத்தன் கொடுப்பான். இன்னொருத்தன் கொடுக்கலன்னா ஏலியாவுக்கு போஜனம் யார் கொடுத்தது? எந்த அக்கா வந்து கொடுத்தா? எந்த ஆளு கொடுத்தாரு? யார் கொடுத்தா? காகம் தான் போதிச்சு. கர்த்தருக்கு காசு எங்க இருந்தாலும் கொண்டு வர முடியும், ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். சும்மா அந்த 100 ரூபாய்க்கு ஜெபம் பண்றது, 10 ரூபாய்க்கு தீர்க்கதரிசனம் சொல்றது,
நான் இருந்த சபையில் அப்படி ஒரு அம்மா உண்டு, இருக்கிற பணக்கார வீடுக்கா போகும். ஆளை சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா எங்கெங்க எல்லாரும் இந்த சொந்தக்காரனா தான் இருப்பான், அங்கே எங்கேயும். முக்கியமான பணக்கார வீட்டுக்கா போறது. நான் இன்னைக்கு தான் உங்களை பத்தி சொப்பனம் பார்த்தேன். உடனே ஒரு 150 ரூபா கொடுப்பான், அது தூக்கிட்டு கிளம்பி வர்றது. அங்க போய் தீர்க்கதரிசனம் சொல்றது, இங்க வந்து ஏன்ட்ட சொல்றது, உங்களை பத்தி கூட நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், கர்த்தர் உங்களை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்துருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா எனக்கு அந்த அம்மாவுக்கு தான் முட்டிக்கிச்சு. கடைசியில் நான் போட்டு தாளிச்சு எடுத்துட்டேன். குழம்பு வைக்கணும்னா கடைசியில் தாளிச்சு ஆகணும்ல, இவங்க சரியாகணும்னா தாளிப்பு நடந்தே ஆகணும். குழம்புடைய ஃபைனல் ஸ்டேஜ் என்னது? தாளிப்பு தான். இவங்களை உருவாக்கணும்னா இவங்களை இப்படியே விட்டா, நான் சொன்னேன், ஏமா தெருவா போய் தீர்க்கதரிசனம் சொல்றதெல்லாம் தவறு. முதல்ல உன் வீட்டுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லு, உனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லு. சாட்சிக்கு எழுப்பிக்கிட்டு என் பையன் அப்படி, என் பையன். நான் சொன்னேன், இயேசுவை தானே சொல்ல சொன்னேன் உனக்கு சாட்சியில், உன் பையனை என்ன சாட்சி சொல்றேன்னு. நான் கொஞ்சம் டஃப்பு, இங்கே தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். தீர்க்கதரிசனம் சாட்சி சொல்லி முடிச்சது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் பையன் அப்படி இப்படின்னுச்சு. முடிஞ்ச உடனே சொன்னேன், தயவு செய்து இனிமேல் பையனை சாட்சி சொல்றதுக்கு யாரும் எழும்பக்கூடாது. யாரை பற்றி தான் சாட்சி சொல்லணும்? இயேசுவை பற்றி தான். ஒரு இடத்துல நான் ஊழியம் செஞ்சேன், அந்த பெரிய சிஸ்டர் மாறி போயிடுச்சு. ஒரு ஆள் எழும்பி ஒரே அழுக. என்னத்துக்கு அழுகிறான்னா, கொஞ்ச நேரம் அழுதுட்டு அது பிறகு சாட்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பெரிய அக்கா மாறி போய்விட்டாங்க, எனக்கு அம்மா மாதிரி இருந்தார்கள். நான் சொன்னேன், நிப்பாட்டு சாட்சிய, அந்த அக்கா இந்த ஊர்ல இருக்காங்க, வேணா போய் பாரு, செத்து போயிட்ட மாதிரில சாட்சி சொல்ற, நீ உட்காரு. இடக்க முடக்கான ஆளுங்களெல்லாம் நாங்களும் இடக்க முடக்காதான் என்ன செய்வோம், நடத்துவோம். நீ பணத்தை கொடுத்துட்டு 100 ரூபா காணிக்க கொடுத்துட்டு 100 ரூபா தசவாதத்துக்காக 100 ரூபாய்க்காக எல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்றது, 100 ரூபாய்க்காக ஒரு ஜெபம் பண்றது, 100 ரூபாய்க்காக ஒரு காப்பி, இதெல்லாம் கிடையாது. பணத்தை கொடுத்துலாம் சத்தியத்தை என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது. பணம் முக்கியமே இல்லை. பணம் பாதாளம் மட்டும் என்ன செய்யும், பாயும். பரலோகத்துக்கு கிட்ட கூட என்ன செய்யாது, ஒரு ஸ்டெப் கூட ஏறாது. அதனால பணம் வந்து இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு செத்துட்டா எங்க இந்த பணம் எங்க போயிடும் யோசிச்சு பாருங்க. செத்தா பணத்தை போடுறாங்களா? ஒன்றும் கிடையாது. பணம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். கடைசியாக அப்போஸ்தலர் 25:15. நான் எருசலேமில் இருந்தபோது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பிராது பண்ணி அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இப்போ இந்த மூப்பர்கள் இயேசுவின் காலத்துல இயேசுவை கொலை செஞ்சுட்டு, அடுத்து இப்போ அப்போஸ்தலர் காலத்துல அப்போஸ்தலருக்கு விரோதமா வந்துட்டாங்க. பவுலுக்கு விரோதமாய் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் வந்து அவன்கிட்ட வந்து பிராது பண்றாங்க. எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்தில் இப்படித்தான் வந்துடுறோம். கொஞ்சம் கொஞ்சமா போய் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசி எங்க வந்துடுறான், மனுஷனை கடிக்க வந்துடுறான். வீட்டில் சண்டை, அடுத்து விசுவாசிகளில் சண்டை, அடுத்து ஊழியக்காரர்கிட்ட சண்டை. வீடு ஆடு, சபை மாடு, ஊழியக்காரன் மனுஷன். எப்படி ஸ்டேஜ், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அடுத்து எங்க வந்துடுறான், மனுஷனை கடிக்க வந்துடுறியா? பிராது பண்றது இல்லாத கதையெல்லாம் சொல்லி எப்படியாவது பவுல நியாயம் திருத்தாகணும். விட்டாதீங்க, பவுல நியாயம் தெரு, பவுல நியாயம் தெரு, இதுதான் அவங்களுடைய வேலை. உடனே அவனுக்கு விரோதமாய் தீர்ப்பு செய்யு. எப்படி இருக்கும்? ஆனால் இவைகளுக்கு மத்தியில ஆவிக்குரிய மூப்பர்களும் உண்டு. நான் ஆவிக்குரியவங்க இல்லைன்னு சொல்லல. நான் முதலாவது பழைய ஏற்பாட்டு மூப்பர்களுடைய ஆவிக்குரிய தன்மையை சொன்னேன், பழைய ஏற்பாட்டு மூப்பருடைய தோல்வியை சொன்னேன். இவ்வளவு நேரம் கொஞ்ச நேரமா புதிய ஏற்பாட்டு மூப்பருடைய தோல்வியை சொன்னேன். இப்போ புதிய ஏற்பாட்டு மூப்பருடைய தன்மை, ஆவிக்குரிய தன்மையும் சொல்றேன். ஒரு 2 பாயிண்ட் இல்லைன்னா 3 பாயிண்ட். 1 தீமோத்தேயு 4:14. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. மூப்பராகிய சங்கத்தார் கைகளை வைத்த போது அநேகருக்கு ஆவிக்குரிய வரங்கள் உண்டான. அப்ப என்ன அளவு அவங்களுடைய லைஃபை பிக்கப் பண்ணிருக்காங்க பாரு. இந்த மூப்பர்கள்லாம் சேர்ந்து ஒருத்தன் தலையில ஆர்டினேஷன் பண்ணாங்கன்னா அவனுக்கு அப்படியே ஆவிக்குரிய வரங்கள் இறங்கினது. அந்த அளவு அவங்க ஸ்பிரிச்சுவல்ல நல்லா டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க.
புதிய ஏற்பாட்டு மூப்பர்கள், ஆவிக்குரிய சபையில் உள்ளவர்கள், நல்ல ஒரு மூப்பர்கள். அவங்க அந்த மூப்பர்கள் அந்த குரூப் வந்து ஒருத்த மேல கை வச்சா அவனுக்கு என்ன உண்டானது? தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரம். கைகளை வச்சா சுகம், விடுதலை, வல்லமை, வரங்கள், கிஃப்ட் உடனே ஒர்க் ஆகும். அவங்க ஜெபிச்ச உடனே அப்படியே அந்த வரங்கள் எல்லாம் இவங்களுக்குள்ள வேலை செஞ்சது. அந்த அளவு மூப்பர்கள் ஆவிக்குரியர்களாக இருந்தார்கள். அடுத்து 1 தீமோத்தேயு 5:17. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள். இந்த மூப்பர்கள் வந்து எந்த காரியத்தையும் பட்சபாதம் இல்லாம, மாயம் இல்லாம, கூட்டி குறைக்காம எந்த ஒரு காரியமானாலும் நன்றாய் விசாரிப்பார். அடுத்து விசேஷமாய் திருவசனத்திலையும் உபதேசத்திலையும் பிரயாசப்படுவான். இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சபைக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மூப்பர்கள் ஒன்னு கை வச்சா மற்றவனுக்கு வரங்கள், வல்லமைகள் வேலை செய்யும். அடுத்து நல்லா விசாரிப்பான், உபதேசத்துல பிரயாசப்படுவான், சத்தியத்தின்படி வாழணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருப்பான். அது தன்னுடைய சொந்த காரியத்துல கூட அவன் விட்டு கொடுத்துருவானே தவிர சத்தியத்தை என்ன செய்ய மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். உபதேசத்தை விட்டு கொடுக்க மாட்டான். சத்தியத்திலும் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுவான். 3வது வெளிப்படுத்தல் 4:4 அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். பாத்துங்க, இது வந்து மகிமையில உள்ள மூப்பர்கள். பரலோகத்தில் இருக்கிற மூப்பர்களுக்கு 3 தன்மை இருக்கு. வாசிங்க மறுபடியும். 1, அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்திருந்தார்கள். 2வது, பொன்முடி சூடி இருந்தார்கள். 3வது, சிங்காசனத்திலே வீற்றிருந்தார்கள். மூப்பர்களுடைய ஆவிக்குரிய தன்மைங்கிறது ஃபர்ஸ்ட் வெண்வஸ்திரம். எப்பவுமே நீங்க ஒரு ட்ரெஸ்ல ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்றேன். சண்டே சர்வீஸுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட். பிரதர்ஸ் என்ன செய்றாங்கன்னா சட்டையை மட்டும் ஒயிட்டா மாட்டிக்கிறது, திருப்பி என்னது சாம்பல் கலரு, ஆஷ் கலரு, ஒரு மாதிரி டிம் கலரு, அப்படி அப்படி ஒன்று போட்டுக்கிறது. கலர் தான். ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது வந்து 2 சிம்பல். ஒன்னு ஜெயஜீவியத்தை வாஞ்சிக்கிறேன்ங்கிறதுனுடைய அடையாளம், மற்றொன்று ஜெயஜீவியம் செய்கிறதுங்கிறதுடைய அடையாளம். வாசிங்க, அப்படி இருக்க வசனம். ஜெயித்தவர்களுக்கு நான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். 2ஆம் அதிகாரமா 3ஆம் அதிகாரமா வெளிப்படுத்தல எந்த சபைக்கு சொல்லப்பட்டது? 3:5. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இந்த மூப்பர்கள் எல்லாம் ஜெயம் கொண்டவர்கள். அதனால இவர்களுக்கு என்ன கிடைச்சது? அதனாலதான் அந்த வெண்வஸ்திரத்தை பத்தி நாங்க எப்படி பிரசங்கம் பண்றோம்னா, முதல்ல வந்து சண்டே சர்வீஸுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடு, ஒரு பிராக்டிஸ். ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டே இல்லை, ரைட்டு. அடுத்த ட்ரிப் நீ ட்ரெஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எதை தான் எடுக்கணும்? அது வரைக்கும் எக்ஸம்ஷன், அது வரைக்கும் உனக்கு காலம் நீட்டிக்கப்படுகிறது. ஒயிட் அண்ட் ஒயிட்டே சுத்தமா இல்லையா, ரைட். அடுத்த ட்ரெஸ் எடுக்கணும்னு ஒரு கட்டாயம் வரும் இல்லையா, அப்போ நீ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுத்துடணும்? ஒயிட் அண்ட் ஒயிட்டு கொடுக்கணும், ரைட். இது போட்டோம். இப்போ சண்டே சர்வீஸுக்கு நீ பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வர ஆரம்பிச்சிடுற. ஒரு 6 மாசம் கழிச்சு, ஆண்டவரே பைபிள் ஸ்டடிக்கு நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவேன் அப்படிங்கணும். இனி அடுத்த ஸ்டெப். இனி அடுத்த ட்ரெஸ் எடுக்கும்போது இந்த ஒன்னே ஒன்று வச்சிருக்கிறேங்கிற அந்த பாட்டு போய், தரத்திர பாட்டு போய், அடுத்து என்ன வந்துடும்? அடுத்த ட்ரெஸ் எடுக்கும்போது அடுத்த ஒயிட் அண்ட் ஒயிட். இப்போ எதுக்கும் போடலாம், பைபிள் ஸ்டடிக்கும் போடலாம், காத்திரு கூட்டத்துக்கும் போடலாம், ரைட். இனி அடுத்த 6 மாசம் நம்மால் தான். நான் ஒரு வீட்டில் கேட்டேன், 400 சாரி வச்சிருக்கேன்னே அப்படின்னா. டே அம்மா, 400 சாரி இது எப்படி கட்டுறது? டெய்லி ஒன்று கட்டினாலே 365 தான் வரும். அது ஒரு ஆவி, வேற ஒன்றும் கிடையாது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஒரே நாள் அவ்வளோத்தையும் கொடுக்கவும் முடியாது, அதே நேரத்தில் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா பார்த்து 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 வாங்கினது, அதனால கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, 3வது வாங்குறதும் ஒயிட் அண்ட் ஒயிட் வாங்க. அப்போ என்ன ஆயிடும்? காத்திருப்பு கூட்டத்துக்கு போட்டுடலாம். 3 ஆயிடுச்சா, திருப்பி பவனிக்கு போடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில் ஒரு பிரதிஷ்டை என்னன்னா, கோயிலுக்கு வரும்போது நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவேன். கூட்டங்களோ ஜபங்களோ, எந்த ஜபமானாலும் எந்த கூட்டமானாலும் நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவேன். நீங்க பாருங்க, இந்த எம்எல்ஏ எம்பிலாம் பாருங்க, கலர் ட்ரெஸ்ஸா போட்டு அலைகிறான்.
எல்லாரும் என்னது, அந்த வேஷ்டிக்கே இப்போ மினிஸ்டர்ஸ் ஒயிட் அப்படின்னு வந்துருச்சு. அப்படித்தானே? கரெக்ட் தானா? மந்திரிகளுடைய வெள்ளையின் அப்படின்னு அதுக்கு ட்ரெஸ்லயே போட்டிருக்கான், மினிஸ்டர்ஸ் ஒயிட். நீங்க நினைக்கிற மாதிரி வேஷ்டி எல்லாம் 200 ரூபா 300 ரூபா கிடையாது. அவன் போடுற வேஷ்டி எல்லாம் 1500 ரூபா 2000 ரூபா, ஷர்ட் 7000 ரூபா 8000 ரூபா. அந்த ஒயிட் ட்ரெஸ் பியூர் ஒயிட்ல தான் இருக்கான். திருடெல்லாம் ஒயிட்ல வரான், விசுவாசி எல்லாம் கலர்ல வரான். எப்படி ஒரே ஏமாத்துறவன் எல்லாரும் பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வரான், சும்மா ஜெம்மன்னு வரான், ஒரு கலர் கிடையாது, பிளீரா வர்றாங்க. எப்படி இருக்கும்? ஆனா நம்ம வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு உலாவுவார்கள். இங்க பார்த்தா எல்லாம் கலர்ஃபுல். சிஎஸ் எல்லாம் தோத்து போகுது நம்மகிட்ட. வெண்வஸ்திரம் மூப்பர்கள், பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற மூப்பர்கள் எப்படி இருந்தாங்களா? நானும் இப்படித்தான் கொஞ்ச நாள் போட்டு ஆரம்பத்தில் சர்ச்சில் ஒரு நாள் என்னைய காலேஜ் போகும்போது ஒரு விசுவாசி பார்த்துட்டான், வந்து பிரதர்ட்ட சொல்லி கொடுத்துட்டான், நீங்க நினைக்கிற மாதிரி இவன் ஒயிட் அண்ட் ஒயிட் இங்க மட்டும்தான் போடுறான், அவனை வெளியே போய் பாருங்க. நான் சொன்னேன், காலேஜ் போகும்போது போட்டு போனேன், அதை போய் குற்றமாக சொல்லிட்டான். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினேன், ஃபுல்லாக அப்படியே மாற்றிக்கிட்டே வந்தேன். மாற்றலாமா? ஜெயங்கொள்ளுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற 24 மூப்பர்களும் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக சிரசில் பொன்முடி சூடினவர்கள். அது எதை காண்பிக்கிறது? விசுவாசத்தை காத்துக்கொண்டு கிரீடம் சூட்டப்பட்டவர்கள். 3வது சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். அந்த சீயோன் குமாரத்தின் மூப்பர் தரையில உட்கார்ந்தது போல இவங்க தரையில உட்கார்ல. எங்க உட்கார்ந்தாங்க? ஆளுகை. ஜீவியத்தில் வாழ்க்கையில ஒரு ஆளுகை இருக்கணும். பாவத்தின் மேல் ஆளுகை, உலகத்தின் மேல் ஆளுகை, பிசாசின் மேல் ஆளுகை, உலகத்தின் எல்லா காரியங்கள் மேல நமக்கு ஒரு ஆளுகை இருக்கும். இதான் மூப்பர்கள். ஜெபம் பண்ணலாமா? இப்போ எல்லாரும் கண்களை மூடுவோம். இது பைபிள் ஸ்டடி அல்ல, சுத்திரிப்பு கூட்டம். அதனால எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தாவே என்னுடைய நிலவரம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தை நான் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய ஆரம்ப காலம் நன்றாக இருந்தது. எல்லாரும் பைபிள் டைரியில மூடலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். முடிந்தால் முழங்கால் படியிடலாம். கர்த்தாவே, இந்த 3வது கூட்டத்தில் என்னை ஆழமாய் சுத்திகரியும். அன்றைக்கு இருந்த மூப்பர்கள் உம்மை பல பாடுகளுக்கூடாக வழிநடத்தி உம்மை கொலை செய்து விட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையில நானும் கூட பல தோல்விகளுக்கு இடம் கொடுத்து நானும் உம்மை கொலை செய்கிறவனாய் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. என்னை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் சமர்ப்பிப்போம். இஸ்ரவேலின் மூப்பர், மோசேயின் காலத்திலிருந்து இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாரோடும் ஒன்றாய் அமர்ந்து பந்தி இருந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள், தேவனுடைய ஆவியை பெற்றார்கள், பாரங்களை சுமந்தார்கள், தோல்வி வரும்பொழுது முகங்கொப்புற விழுந்து சீர்படுத்திக் கொண்டார்கள், ஆலயத்தை கட்டினார்கள், கட்டி முடித்தார்கள். நாட்கள் போன போதோ அவர்களுடைய தலை கிறிஸ்துவாக இல்லாமல் தாங்களே தலையாய் மாறி வெட்டப்பட்டார்கள். தோல்வியுற்றவர்களாய் ரெட்டுடுத்தினார்கள், சிறைப்பட்டு போனார்கள், தங்கள் உயிரை காப்பாற்ற வாஞ்சித்து விழுந்து போனார்கள். ஜெபிக்க வேண்டியவர்கள் மௌனத்தில் இறங்கிவிட்டார்கள். அவர்களிடத்தில் தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் போய்விட்டது. அந்தகாரத்தில் தோல்விகள் ஏற்பட்டது. புதிய ஏற்பாட்டு முற்பர்களோ இயேசுவை பல பாடுகளுக்கு உட்படுத்தி கொலை செய்தார்கள். அவருக்கு விரோதமாய் தந்திரமாய் கிரியை செய்தார்கள். அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். அவருக்கு விரோதமாய் குற்றம் சாட்டினார்கள். அவரை கொலை செய்துவிட்டு பரபாசை விட்டு விட்டார்கள். அவரை பரியாசம் பண்ணினார்கள். பணத்தை கொடுத்து சாதிக்கலாம் என்று எண்ணினார்கள். அவருக்கு ஒரு அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாய் பிராது பண்ணினார்கள். கர்த்தர் இந்த தன்மையை மாற்றி சபையின் மூப்பர்களை வல்லமை உள்ளவர்களாய், வரங்கள் உள்ளவர்களாய் மாற்றினார். நன்றாய் விசாரிக்கிறவர்களாய், திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களாய் மாற்றினார். பரலோகத்தில் இருக்கிற மூப்பர்களோ வெண்வஸ்திரம் தரித்திருந்தார்கள், பொன்முடி சூடியிருந்தார்கள், சிங்காசனத்தில் வீற்றிருந்தார்கள். கர்த்தாவே, என்னுடைய தோல்வியை உணர்கிறேன்,
என்னுடைய ஜெயத்தையும் நான் உணர்கிறேன். எல்லா தோல்விகளுக்காய் நான் மனஸ்தாபப்படுகிறேன். கிருபையுள்ள தேவன் என்னை மன்னித்து என்னுடைய ஜீவியத்தை மகிமையாய் ஜெயமாய் பொன்முடி சூடின அனுபவத்துக்கு கொண்டு வர முடியாய் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி வாஞ்சிக்கிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி நம்முடைய ஜீவியத்திலே மன்னிப்பையும் விடுதலையும் ஜெயத்தையும் பரிசுத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த பழைய ஏற்பாட்டு மூப்பருடைய தோல்வி, புதிய ஏற்பாட்டு மூப்பருடைய தோல்வி நம்முடைய ஊழியத்தில் ஜீவியத்தில் இருக்குமானால் நாம் அதை இப்பொழுது மனப்பூர்வமாய் பலிபீடத்தில் வைப்போம். ஹல்லேலூயா. அக்கினி இறங்கட்டும். ஹல்லேலூயா. தோல்விகளை ஒத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் தேவனை தரிசிக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. தேவனோடு வாழ வேண்டியவர்கள். கர்த்தருடைய ஆவியை பெற்று பாரங்களை சுமக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டியவர்கள். திருவசனத்திலும் உபதேசத்திலும் ஜீவிக்க வேண்டியவர்கள். நாம் சிங்காசனத்துக்கு உரியவர்கள். இந்த தோல்விகள் நமக்கு வேண்டாம். இந்த பலவீனங்கள் வேண்டாம். இந்த புத்தியினங்கள் வேண்டாம். இந்த மதியினங்கள் வேண்டாம். இந்த அறிவீனங்கள் வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்று வேண்டாம். ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும், உம்மை தரிசிக்க வேண்டும், நான் முகமுகமாய் உம்மை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் இந்த மூன்றாவது கூட்டத்துக்கு வந்த பின்பு இயேசுவை கொலை செய்த அந்த மூப்பர்களை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்திலும் அப்படிப்பட்ட தோல்விகள் இருக்குமானால் நாம் அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. அது ஒரு ஊழியம். அறிக்கை செய்வது ஒரு விதத்தில் யோசுவா அந்த ஆகான்ட்ட சொல்றான், என் மகனே, அறிக்கையின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்து. ஆமென். அப்பொழுது அவன் மகிமைப்படுத்தின பொழுது அவனை கல்லறிந்து கொன்றார்கள். அது எதை காண்பிக்கிறது? நீ அறிக்கை செய்வது தேவனை மகிமைப்படுத்துவதை காண்பிக்கிறது. நீ அறிக்கை செய்து முடியும் பொழுது அந்தகார வல்லமைகள் மேல கல்லெறியப்படும். அங்கே ஆகான் மரித்தான். நமக்குள்ள இருக்கிற ஆகான் இந்த அறிக்கையின் மூலமாய் மரணத்தை சந்திக்க வேண்டும். அதனுடைய முதல் பகுதி அறிக்கையின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்துதல். ஆமென். நான் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வந்தவன், வாழ வேண்டும் என்று தேவன் என்னை கொண்டு வந்தார். ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆனால் இப்பொழுது நடைமுறையிலே நான் பல காரியங்களிலே இஸ்ரவேலின் மூப்பரை போல, அந்நாட்களில் இருந்த மூப்பர்களை போல நான் தோல்வியை சந்தித்திருக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் மன்னிக்க வேண்டும், அவைகளை உணர்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழும்பி அறிக்கையிடலாம். நீ தேவனை தரிசிக்கும்படியாக இந்த மார்க்கத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு நபர், பாரத்தை சுமக்கும்படியாக அபிஷேகம் பெற்ற ஒரு நபர், ஆலயத்தை கட்ட வேண்டும்படியாக கட்டி முடிக்கும்படியாக கொண்டு வரப்பட்ட ஒரு நபர், அதை விட்டு தலையாக மாறி சிறைப்பட்டு போய் மௌனமாய் கிடந்து அந்தகாரத்தில் தோல்விகளை நீ சந்தித்து இயேசுவை குற்றஞ்சாட்டி விரோதமாய் எழும்பி அப்போஸ்தலருக்கு விரோதமாக எழும்பி ஊழியத்தையும் ஜீவியத்தையும் நஷ்டப்படுத்திய விட்டாய். இன்றைக்கு அதிலிருந்து வெளியே வா. திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படு. ஜெயித்தவனாய் நீ மாறுவாய். சிங்காசனத்தில் பொன்முடி சூடி அமரலாம்.